பிரம்மா விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறீங்க, பிரம்மனையும் விஷ்ணுவையும் ஒன்றா வழிபாடும்போது ருத்ரசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ருத்ர சக்தி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஜூலை மாதத்தில் இந்த பிரம்மா விஷ்ணுவை சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லக் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ இந்த மாதிரி போய் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது இன்னும் உங்களுக்கு வந்து தெய்வ பலம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறது தான். இப்போ மொத்தத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு பார்க்குறப்போ சில பிரளயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் எப்போவுமே கொஞ்சம் வீக்கு தான். ஏன்னா அங்கே வந்து சந்திரன் நீசமாயிருச்சு விருச்சகத்துக்கு. சந்திரன் நீசமாயிருக்குங்கிறப்போ ஒரு பேஸ்மெண்ட் எப்போவுமே ஒரு ஆட்டங்கான அப்புறம் தான் ஸ்டெபிளைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த மிட் இயர்ன்னு வரப்போ கர்மத்திலேருந்து லைட்டாக தர்மத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ இந்த கர்மம் திரும்பி புல் பேக் பண்ணுறதுக்கு பார்க்கும். கிட்டத்தட்ட கர்மா கிளியரன்ஸ் மாதிரி தான் அது. கர்மா கிளியர் பண்ணுறப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது ஏன்டா நம்ம லைஃப்பில் நடக்குது, ரொம்ப சோதனைகள் காலமாக இருக்கும் இந்த மிட் பீரியடு. செகண்ட் ஹாஃப்னு பார்க்குறப்போ அப்படியே க்ரோத்து தான். ஏன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா விருச்சகத்துக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த தடவை. ஸோ அது செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கு. அதே மாதிரி லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஃபெப்ரவரியிலேருந்து ஜூலைக்குள்ளார லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. கெரியர் வைஸு ஆகஸ்ட்லலாம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து நல்ல பீக்குக்கு போகக்கூடிய அமைப்பும் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக போய் ஐக்கியம் ஆகிடுவீங்க. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன ஸ்தலங்கள், தெய்வ வழிபாடெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீக பலம், தெய்வ பலம், அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. விருச்சகத்துக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் டைம் ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்க கேட்குற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு எப்போ டைம் கரெக்ட் ஆகும், எப்போ எங்களுக்கு சரியாகும், எப்போ பார்த்தாலும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்காதுன்னே எல்லாருமே சொல்கிறீங்களேன்னா இந்த வருடம் நிச்சயமாக நல்லாயிருக்கும். கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க 2026.